நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட் அந்த உடைச்ச தனியாகவும் அந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி, அதுவும் ஈவினிங் டைமில் டீ கூட சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இந்த முட்டைக்கோஸ் வெங்காய வடையை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு முட்டைக்கோஸை வந்து எடுத்து நல்லா ரஃப் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 வெங்காயம் மொத்தமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து அதையும் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வேறு மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெங்காயமும் தனித்தனியாக போயிடும். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி வந்து நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரஃப் ஷாப் பண்ண இதையெல்லாம் போட்டு இது கூட மசாலா வந்து போடணும். நம்ம கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சமாக சீரகம், சோம்பு, இது கூடவே நான் கொஞ்சம் சோம்பு பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அது கூட கொஞ்சமாக இடித்த தனியாகவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு அது கூட ஒரு 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 1/4 கப்பு கடல மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நான் அடிஷ்னலாக பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட சப்போஸ் பட்டர் இல்லை அப்படின்னா டால்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது கூடவே இந்த மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம கடையிலெல்லாம் சிக்கன் மசாலா விற்பாங்கள்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு அதுவே வந்து லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி அது ஒரு வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். நீங்கள் உருண்டை மாதிரி போட்டு ரொம்ப 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 மெதுவான சூட்டில் வந்து போடுங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா மேலே மட்டும்தான் குக் ஆகும், உள்ளே குக் ஆகாது. அதனால் பொறுமையான ஹீட்டில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க சொல்ல மட்டும் நல்லா ஃபயர் வச்சு எடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் வடை எண்ணெயே இருக்குது அப்படின்லாம் எண்ணாதீங்க. வடை ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவல். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.